ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இந்த குவிஸ் வீடியோஸ் தான். இந்த குவிஸ் வீடியோவை எப்படி நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இது மாதிரியான ஒரு குவிஸ் வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ இன்ஷாட் ஆப்பை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எந்த வீடியோ எடிட்டர் ஆப்பை வேணாலும் யூஸ் பண்ணி இது மாதிரியான ஒரு குவிஸ் வீடியோவை கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான குவிஸ் வீடியோ வேணாலும் எந்த மாதிரியான ஆப்பில் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற இந்த வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றா இருக்கிற இந்த பிளாங்க் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பிளாங்காக அந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இதில் இருக்கிற இன்ஷாட் லோகோவை நம்ம ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் நமக்கு ஆட்ஸ் எதுவும் ப்ளே ஆகும். அது ப்ளே ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகோ வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வீடியோக்கான டைமிங்கை செட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கிற இந்த டியூரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது டிஸ் வீடியோக்கான டெம்ப்ளேட்டை தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 30 செகண்டை வந்து செட் பண்ணிவிட்டு டிக் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த கலர் ஆப்ஷன் போய்க்கலாம். இதில் நான் வந்து டார்க் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம டெக்ஸ்ட் எதுவுமே டைப் பண்ண போகிறதில்ல. டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக கீழே இருக்கிற ஸ்பேஸ் பட்டன் இருக்கு இல்லையா, நம்மளோட கீபேடில் இது டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்பேஸ் பட்டனை ஒரு 20 டைம்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 20 டைம்ஸ் பொறுமையாக கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த கலர் ஆப்ஷன் போய்க்கலாம். இதில் இருக்கிற இந்த லேபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றா இருக்கிற இந்த லேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட் ரெண்டுத்துக்குமே நம்ம அனிமேஷன் செட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன் அனிமேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேசிக் அப்படின்றது கீழே இருக்கிற இந்த நன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட் அனிமேஷனையும் நம்ம வந்து நன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொஸ்டினை டைப் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்டாங்குலர் பார் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பாரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக டாப்பில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் வந்து நமக்கு டாப்பில் வியூ ஆகணும் அப்படின்னா டாப்பில் வந்து இந்த ரெக்டாங்குலர் பாரை செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தெரியுது இல்லையா, அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இதோட எண்டில் இருக்கிற இந்த ஒயிட் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ எண்ட் கிளிக் பண்ண அப்படின்ற 2 ஆப்ஷன் வரும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்றா இருக்கிற வீடியோ எண்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் திரும்பவும் இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனில் இந்த ஸ்பேஸ் பட்டன் நம்ம ஒரு 12 டைம்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 12 டைம்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ செகண்டாக ஆட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் கீழே க்ரீன் கலர் பார் விசிபிள் ஆகுது இல்லையா, அதோட எண்டில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ எண்ட் கிளிக் பண்ணுற அப்படின்ற ஆப்ஷனில் வீடியோ எண்ட் கொடுத்து நம்ம வீடியோ ஃபுல்லாகவே இந்த டெக்ஸ்ட்டை வந்து விசிபிள் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டாக கிளிக் பண்ணியிருக்க இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த காப்பி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்ம ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை ஆப்ஷன் செட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 4 தடவை காப்பி அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பார் மேலே கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி நம்ம எந்த இடத்துல அந்த ஆப்ஷனை செட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு கொஸ்டின் அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் இந்த மாதிரி வர மாதிரி நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் நமக்கு யூடியூப்லேயே நமக்கு ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கான சில சான்சஸும் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம டெம்ப்ளேட்டை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி குவிஸ் வீடியோக்கான டெம்ப்ளேட்டை நம்ம ஒரு தடவை கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். அடுத்தடுத்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற சேவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1ல நம்ம குவிஸ் வீடியோக்கான டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணியாச்சு. டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம கொஸ்டின் ஆன்சரை டைப் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா திரும்ப இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாங்காக ஒரு வீடியோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இமேஜை வந்து நான் வீடியோவில் செட் பண்ணிக்க போகிறேன் பேக்ரவுண்டில் அப்படின்னா அந்த இமேஜை நம்ம டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு நான் ஒரு இமேஜை சூஸ் பண்ணிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் நமக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த டியூரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன்.
நம்ம இப்போ எவ்வளோ செகண்ட்ஸில் வீடியோ கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த டைமிங் இதில் நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ இதில் இருக்கிற பென் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 5 குவிஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைமிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு டைமிங்கை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 30 செகண்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட் நாம இன்ஷாட் லோகோவை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்ஷாட் லோகோ ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனோட சைடில் நான் ஒரு இமேஜை செட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பிஏபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பிஏபி ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம மொபைல் கேலரியிலேருந்து எந்த இமேஜை நம்ம சூஸ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டெக்ரீஸ் பண்ணவோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி சைடில் இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு அந்த குவிஸ் டைம் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கான கலர், பார்டர் கலர், லேபிள் இது மாதிரி நிறைய செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷனில் இருக்கிற லேபிள் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நன் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு லேபிள் அப்படின்றது தேவையில்லை, ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த பார்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்டரை வந்து நான் ஒயிட் கலரில் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற இந்த ஒப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டரோட சைஸை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ரீஸ் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்டரை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா இந்த ஏஏ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கான எடிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எந்த இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோமோ கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் பார் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதோட எண்டில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த வீடியோ எண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாகவே நமக்கு செட் ஆகிடும். இப்போ திரும்பவும் இந்த பிஏபி அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த பிஏபி ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா குவிஸ் வீடியோக்கான டெம்ப்ளேட், அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த குரோமா அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அதில் அந்த க்ரீன் கலர் பார் இருக்கு இல்லையா அது மேலே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீன் ஃபுல்லாகவே நமக்கு டிசேபிள் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிற ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஆப்ஷனை ஓரளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஃபுல்லாகவே நமக்கு டிசேபிள் ஆகிட்டு ஒயிட் கலர் மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ நாம் இந்த பிஐபி வீடியோக்கு அனிமேஷன் செட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இது மாதிரி நிறைய அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிற இன் அனிமேஷன் போய்க்கலாம். இதில் நமக்கு எந்த அனிமேஷன் பிடிச்ச மாதிரி இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி அவுட் அனிமேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு டிக் மார்க்கு கொடுத்துடலாம். இப்போ நம்ம பிஐபி ஆப்ஷனை வந்து அந்த வீடியோவை செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஆன்சரை டைப் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன கொஸ்டின் டைப் பண்ண நினைக்கிறோமோ அதை அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற இந்த கலர் ஆப்ஷன் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அப்படி இல்லாமல் டெக்ஸ்ட்டோட ஸ்டைலில் மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஏஏ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைல் நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணுமோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த க்ரீன் கலர் டெக்ஸ்ட் பார் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதோட எண்டில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ எண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ எண்டு கொடுத்து வீடியோ ஃபுல்லாகவே அந்த கொஸ்டின் விசிபிள் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் எல்லாமே செட் பண்ண போகிறோம். அதுக்கும் சேம் இதே ஆப்ஷன் தான். திரும்பவும் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ண போகிறோமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நமக்கான அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் இது எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கப்புறமா டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டெக்ஸ்ட் பார் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த காப்பி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இதை நம்ம 3 டைம்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 3 டைம்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ 1 by 1 கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷனை டைப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தேர்ட் ஒன்னாக இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோர்த்து டெக்ஸ்ட்டையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குவிஸ்டம் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் வியூ ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 செகண்டுக்கு அப்புறமா ஆன்சர் வர மாதிரி ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையுமே அதுக்கப்புறமா நான் செட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம வியூவர் பார்க்கும்போது கொஸ்டின் ஃபஸ்ட்டு விசிபிள் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் விசிபிள் ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு டைமர் வரணும் இல்லையா? ஸோ அப்போ டைமர் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த 5 செகண்ட்ஸ் கிட்ட இந்த ஒயிட் கலர் கர்சர் லைனை செட் பண்ணிட்டு மேலே இருக்கிற இந்த பிஐபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டைமர் வீடியோன்னு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டைமர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஸபே அப்படின்ற வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வராது. இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமர் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டைமர் வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ரவுண்டாக இருக்கிற இந்த சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் சிம்பிள் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இந்த டைமர் மேலே கிளிக் பண்ணி அப்படியே ஜூம் இன் அல்லது ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதோட சைஸை இன்க்ரீஸோ அல்லது டெக்ரீஸோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமரை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி எந்த இடத்துல நம்ம செட் பண்ண போகிறோமோ கரெக்டாக அந்த இடத்துல ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைமர் வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த டைமர் கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இந்த ஒயிட் கலர் கர்சர் லைனை செட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ண எல்லா டெக்ஸ்ட்டுமே நமக்கு இந்த க்ரீன் கலர் பார் மாதிரி நமக்கு வியூ ஆகும். இப்போ ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ ஆன்சருக்கான டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வைரம், இதுதான் இதோட ஆன்சர். அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஒயிட் கலர் கர்சர் லைன் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்பிளிட் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணதும் ரெண்டாக அந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ செகண்ட் ஒன்னாக இருக்கிற அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிற டெக்ஸ்ட் கலரை வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம். அதாவது நமக்கு ஒரு டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆன்சர் என்னவோ அது வந்து வேற ஒரு கலரில் மாறுற மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக வேற ஏதாவது ஒரு கலரில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டோட கலர் மாறும்போது இதுக்கு ஒரு கிளிட்டர் மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த பிஐபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற மெட்டீரியல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரோ அவுட்ரோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இன்ஷாட் ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற இந்த அட்மாஸ்பியர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இதில் நிறைய கிளிட்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியான கிளிட்டர் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் சிம்பிளை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக இந்த கிளிட்டர் செட் ஆகிடும். செட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக டைமர் முடியும் போது ஆன்சரில் எந்த டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கிளிட்டர் வீடியோவும் அந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கிளிட்டர் வீடியோவும் இந்த ஆன்சரும் எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வியூவர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஒயிட் கலர் இந்த லைனை செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளிட்டர் வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பார்ட்டை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த பிஐபி வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம பேக் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த கரெக்டாக அந்த ஒயிட் கலர் லைன் எந்த அளவுக்கு நமக்கு முடியணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் கொடுத்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சேம் டைமில் அந்த பிஐபி வீடியோவை ஸ்ப்ளிட் கொடுத்து நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த இமேஜையும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனலாக நம்மளோட வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதில் நாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கிறது மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் மை மியூசிக் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைலில் இருக்கிற மியூசிக் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதுலேருந்து எந்த மியூசிக்கை நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொடுக்க போகிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் நமக்கு ஃபுல்லாகவே செட் ஆகியிருக்கும். பட் அந்த டைமர் ஓடும்போது நமக்கு அந்த டைமரோட சவுண்ட் மட்டும் கேட்குற மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். மியூசிக்கோட சவுண்ட் வந்து அந்த இடத்துல நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஜஸ்ட்டு வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு டைமர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல மியூசிக் மேலே வந்து கரெக்டாக ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒயிட் கலர் கர்சர் லைன் அந்த இடத்துல கரெக்டாக நமக்கு ஸ்டாப் ஆகி நிற்கும். இப்போ மேலே இருக்கிற இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்து மியூசிக்கை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக எந்த இடத்துல டைமர் முடியுதோ அந்த இடத்துல நம்ம மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிற இந்த மியூசிக் பார்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த வேல்யூம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு வேல்யூமை ஒரு 25லேருந்து ஒரு 30க்குள்ளே நம்ம செட் பண்ணிக்கலாம்.
செட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மியூசிக்கோட சவுண்ட் அதிகமாக இருக்கும். எப்போ நமக்கு டைமர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல மியூசிக்கோட சவுண்ட் நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபைனல் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரே ஒரு குவிஸ்க்கான கொஸ்டின் ஆன்சரை மட்டும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதில் இன்னும் நிறைய கொஸ்டின் ஆன்சர் ஆட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த பிஐபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க அந்த பிஐபி வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து டூப்ளிகேட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாதிரியே இன்னொரு பிஐபி வீடியோ வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே ஒர்க் வந்து ஈஸியாகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அனிமேஷன் எல்லாமே கொடுத்து செட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சரை மட்டும் அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே சேம் ஒரே ப்ரொசீஜர் தான். அதை நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறதுனால வீடியோவோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. பட் நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு குவிஸ் வீடியோவை கிரியேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சரை நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.